வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் உங்கள் தமிழ் ரசிகன் பேசுகிறேன். இந்த டிரெக்ஷன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன படம்னா, அவரோட கெட்ட பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இட்லி கடை. இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ணி நடிச்சிருக்காரு நம்ம தனுஷ். இந்த படத்தை வந்து டான் பிக்சர்ஸோட சேர்த்து இன்பநிதி உதயநிதி அப்படின்றவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்பநிதிக்கும் டான் பிக்சர்ஸ்க்கும் இதுதான் லான்ச்சிங் டெபியூட்டு. டானுக்கு வந்து டான் பிக்சர்ஸ் ஏகப்பட்ட இல்லை சர்ச்சையில் சிக்கியிருக்காங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஆனால் அவருக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு செமையான லான்ச்சுன்னு சொல்லலாம். இன்பநிதிக்கும் இந்த படம் வந்து ஒரு செமையான லான்ச்சுன்னு சொல்லலாம். சரி வாங்க, இந்த படத்தை பற்றி நமக்கு ஏகப்பட்ட விஷயம் தெரியும்னால நேரடியாக ரிவ்யூக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட கதை, தனுஷ் வந்து வெளிநாட்டில் வேலை செய்கிறாரு. அவர் அப்பா வந்து சரி நம்ம இருக்கும் சொல்லிக்கலாம். தனுஷ் வந்து வெளிநாட்டில் வேலை செய்கிறாரு, சத்யராஜ் கண்டனா வேலை செய்கிறாரு. அவங்க அப்பா வந்து ஊரில் இட்லி கடை வச்சிருக்காரு. திடீர்னு ஒரு சம்பவம் நடந்து அவர் வந்து ஊருக்கு போகிறதா ஆயிடுது. அதுக்கப்புறம் அந்த இட்லி கடையை வந்து அவரே டேக் ஓவர் பண்ணுறாரு. அந்த இட்லி கடையை வந்து அவரால் டேக் ஓவர் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்த முடிஞ்சதா இல்லையாங்கிறது தான் இந்த படத்தோட கதை. ஃபஸ்ட்டே வந்து உங்களோட எக்ஸ்பெக்டேஷனை நம்ம செட் பண்ணிடுறோம். ஏன்னா இது வந்து ரசிகர்களுக்கான படம் கிடையாது, ஆடியன்ஸ்க்கான படம். அதாவது ஃபேமிலி ஆடியன்ஸ். நாங்கள் வந்து படத்தை வந்து ஃபேமிலியோட தான் பார்த்தோம். அதனால் இந்த படம் வந்து நிச்சயமாக ஃபேமிலி ஆடியன்ஸுக்கான படம். 100% ஃபேமிலி ஆடியன்ஸை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு படம். அதுவும் இல்லாமல் இது தேட்டர் வாட்சா ஓடிடி வாட்சான்னு கேட்டால் தேட்டரில் வாட்ச் பண்ணுறதுக்கும் நல்லாவே இருக்குது, ஓடிடியில் வாட்ச் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். ஆனால் தேட்டரில் போய் என்ஜாய் பண்ணுறதுக்கு இப்போ வர்ற பலிக்கு கதை, ரத்தம் தெரிக்க ஒரு ஆக்ஷன் அப்படின்னு எதுவுமே இல்லாமல் சும்மா செம்ம ஃபீல் குட்டாக எமோஷனலாக உங்களை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு செமையான படம் சொல்லலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த படத்தோட நடிகரான தனுஷை பற்றி பார்த்துக்கலாம். இவருக்கு வந்து இயக்கத்தில் வந்து இது வந்து 4வது படம். ஏன்னா இவர் இதுக்கு முன்னாடியே 3 படம் இயக்கியிருக்காரு, அதில் 3 படத்தில் நடிச்சிட்டாரு. இந்த படம் வந்து அவருக்கு வந்து ஒரு சிறந்த மைல்கல்லாக இருக்கும். ஏன்னா இந்த படத்தை வந்து அவ்வளோ பொட்டேஷன் போட்டு அவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. கதையும் பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குது. தலைவர் ஏதோ சொல்லுவாருன்னு பார்ப்போம். சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு இதில் ஒரு பூஜை சீன் இருக்குது. அந்த சீன் வந்து இன்னொருக்கு முன்னாடி ஒரு சீனு. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து அவங்க கனவுல வருவாது. அந்த கனவுல வந்து இப்போ வந்து மனசாத இட்லி சுடுவேன் அவனுக்கு தெரியாது தனுஷாருக்கு. ஆனால் வந்து அவர் வந்து மனசாத பக்தியால் செய்யு அப்படின்னு சொல்லுவார் கனவுல வந்துட்டு. இந்த மாவு அடிக்கும்போது ரொம்பவே அவர் கை வலிக்கும், 5 நிமிஷம் கூட அடிக்க முடியாது. ஆனால் அவங்க அப்பா 2 மணி நேரம் அடிப்பார். அதே மாதிரி அவரு 2 மணி நேரம் இப்படி அந்த அம்மிக்கல்லையே அரைச்சிட்டு நல்லா சாம்பார் பொடியெல்லாம் இப்படி தூளி வச்சுட்டு என்னடா கஸ்டமருக்கு காலம் இருக்கும், என்னடா இன்னைக்குன்னு பார்த்து வேறு சட்டெல்லாம் போட்டு இப்படி பண்ணா அப்படின்னு சொல்லி அவங்க அப்படி நின்றுட்டு பாருங்க, இன்னைக்கு சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தினசாரி இப்படி நிற்பாரு. அப்புறம் அந்த கஸ்டமர் வந்து சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பழைய கடை மாதிரி சிவனேசா அப்படின்னு கூப்பிடாது. அவங்க அப்பா பேர் சிவனேசா, தனுஷ் சார் பேரு. தனுஷ் அப்பா பேர் வந்து சிவனேசா. சிவனோட சிம்பாலிக்ஸ் வந்து படம் ஃபுல்லாவே நிறைய இருக்கும். ஏன்னா தனுஷ் வந்து சிவனோட பக்தர்ங்கனால ஸ்டேஜ் மேல ஆடியோல ஸ்டேஜ் மேல எல்லாத்துலயும் அவரை தான் பேசியிருக்காரு. படம் ஃபுல்லாவே நிறைய வந்து சிவனோட சிம்பாலிக்ஸ் வந்து நிறைய இருக்கு. அதை பார்க்கறதுக்கே நமக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு சொல்லலாம். அதான் அவர் சாப்பிடும்போது சிவனேசான்னு சொல்லுவாரு. ஷார்ட்டா எதுவுமே சொல்ல மாட்டார் தலைவர், நீட்டி முழக்கிட்டு தான் இருப்பாரு. இவர் சொல்ல வர்றது என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அவர் இட்லி கடையை டேக் ஓவர் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் அவர் குளிக்கும் போது பார்த்தீங்கன்னா சிவர் பண்ணிட்டே இருப்பாரு, சிவரிங் ஆகிட்டே இருக்கும். ஆனால் அவருக்கு வந்து இந்த இட்லி கடை தான் உனக்கு எல்லாமே அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் தண்ணியை ஊற்றும் போது கொஞ்சம் கூட சிவர் ஆகாது. அப்படி அவங்க அப்பா மாதிரியே வேட்டி சட்டையை போட்டுட்டு இதே மாதிரி ஒரு துண்டை போட்டுட்டு அப்படி நடந்து போவார். முன்னாடி வந்து நித்யா மேனலாம் ஏதாவது நிற்பாங்க. அதுக்கப்புறம் தனுஷ் வந்து ஃப்ரெண்டை காமிப்பாங்க. அந்த கெட்டப்பே பார்க்க சூப்பராக இருக்கும், ப்ளசண்ட்டாக இருக்கும். அதை தான் அவர் சொல்ல வராரு. அப்புறம் தனுஷ்க்கு அப்புறம் முக்கியமாக ஸ்கோர் பண்ணுறது யாருன்னு பார்த்தா நம்ம அருண் விஜய் சார் தான். அருண் விஜய்க்கு வந்து இது வந்து மற்றும் ஒரு நல்ல படம்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆன்டி ஹீரோவா தமிழில் பண்ண இது ஒரு 2வது படம் நினைக்கிறேன். ஏன்னா வானத்தை வந்து அதில் சேர்க்க முடியாது. இருக்க ஒரே நிமிஷம். செக்கச்சேர்ந்த வானத்தை வந்து என்ன சேர்க்க முடியும், எல்லாத்துலேயும் அந்த படத்தில் எல்லாருமே வில்லன் தான். ஆனால் இந்த படத்தை பார்க்கும்போது கிட்டத்தட்ட அவர் அதே கெட்டப்பில் செக்கச்சேர்ந்த வானம் கெட்டப்லேயே வந்திருக்காரு. பார்க்க அப்படியே இருக்காரு. அதனால அந்த டெம்ப்ளேட் வந்து நமக்கு நல்லா ஞாபகம் வரும். அருண் விஜய் வந்து அவரோட கேரக்டருக்கு வந்து செமையா பண்ணியிருக்காரு, நடிப்பும் செமையா கொடுத்துருக்காரு. இப்பதான்டா நான் மாறவே மாட்டேன், நான் சாகுத வந்து இப்பதான்டா நான் இப்படியே தான்டா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வில்லன் கேரக்டர் சும்மா மாசா இருக்கு. அவரோட கேரக்டர் வந்து தனுஷ் வந்து ஒரு ஜட்மெண்டாலான ரோலை கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் இருக்காங்க. பார்த்திபன் இருக்காரு, சமுத்திரகனி சார் இருக்காரு, சத்யராஜ் சார் இருக்காரு. அப்புறம் அந்த வெளிநாட்டில் ஒரு ஹீரோயின் வராங்க, அவங்க இருக்காங்க. படத்தில் வந்து ஆக்ஷன்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. படத்தோட மெயின் பிளாட்டே என்னன்னா, நம்ம முன்னோர்களை வழிபடணும், நம்ம முன்னோர்கள் வந்து நமக்கு எப்போவுமே சப்போர்ட்டாக இருப்பாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட குலதெய்வத்தை பற்றி படத்தில் கொஞ்சம் பேசியிருப்பாங்க. ஆனால் அதில் சொல்ல வந்த விஷயமும் நம்ம விஷயமே வேறு. ஏன்னா குலதெய்வங்கிறது யாருன்னா நம்மளோட முன்னோர்கள் தான். நம்ம முன்னோர்களை வந்து நம்ம வழிபட்டுட்டே இருந்தோம்னா நமக்கு எல்லாமே நல்லது நடக்கும். அது சொந்த ஊரை விட்டுட்டு அப்பா அம்மாவை கவனிக்காமல் வெளியூரில் போய் சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னு அட்வைஸாக இல்லாமல் போகிற போக்கில் வந்து படத்தில் வந்து ஏகப்பட்ட சீன் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பழிங்கிற விஷயம் நமக்கு தேவை கிடையாது. நம்ம வந்து அமைதியாக இருந்துட்டாலே பல பிரச்சனைகள் வந்து தீர்ந்துடும். எழுத்து பண்ணும்போது தான் அது வந்து மேலும் மேலும் பிரச்சனையாகும். கடையை ஏற்றிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கடையை ஏற்றிட்டு அவங்கள போய் வெட்டினா அந்த கடை திரும்பி வரப்போதா அந்த மாதிரி செம்மையாக சொல்லியிருக்காரு, செம்மையாக நோட் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி வந்து படத்தில் வந்து இன்றைய இளைஞர்களுக்கு
தேவையான அத்தனை மெசேஜுமே படத்தில் இருக்குது. ஆனால் எதுவுமே அதில் மெசேஜாக சொல்லப்படலை அப்படிங்கிறது தான் படத்தோட மெயின் கோர் பிளாட்டு. இடைவேளைக்கு அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு படம் வந்து அப்படியே த்ரில்லர் ஜோனுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஆனால் அதில் வந்து ஊர் மக்கள்லாம் எப்படி இருப்பாங்க, அவங்க நமக்காக என்ன செய்வாங்க, நம்ம அவங்களுக்காக என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நாம் செய்கிற ஒரு நல்லது எப்படினாலும் நம்ம பிள்ளைகளுக்கு வந்து திரும்ப கிடைக்கும், அதாவது நம்மளோட சந்ததிகளுக்கு திரும்ப கிடைக்கும், உடனே கிடைக்குங்கிறது அவசியம் கிடையாது அப்படிங்கிறது இந்த படத்தில் வந்து ஒரு சீனில் ஒரு கேரக்டரை வச்சு செமையாக ஃபுல் ஆஃப் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட ப்ரீ கிளைமேக்ஸில் அந்த சீன் செமையாக இருக்கும், மாசாகவும் இருக்கும். படத்தில் மாஸ் சீன் நிறையா இருந்தாலும் தேவையான அளவு வசனம்லாம் படத்தில் நிறையாவே இருக்குது. அல்லது நம்மளை அழ வைக்கிற மாதிரி ஏகப்பட்ட சீன்ஸ் இருக்குது. ஓவராலாக படம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போனாலுமே படம் வந்து ஃபேமிலியோட பார்க்குறதுக்கு, ஃபேமிலியோட உட்காந்து கொஞ்சம் கூட முகம் சொல்லிக்காத மாதிரி பார்க்குறதுக்கு ஒரு செமையான படம்னு சொல்லி சொல்லலாம். தனுஷ் டைலாக் சொல்லுவாரு, ஃபாரினுக்கு போனா அங்கேயும் என்ன அடிக்கிறானுங்க, இங்க வந்தா நீங்களும் அடிக்கிறீங்க அப்படின்னு. அந்த ஊருக்காரங்க நீங்களும் என்ன அடிக்கிறீங்க, நான் இங்கே தான் போவேன் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்கும். செம்ம எமோஷ்னலான வசனம் அது. அப்புறம் ஜிவி பிரகாஷ்குமார் வந்து படம் ஃபுல்லாக அனிருத்தை ஃபாலோ பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். ஏன்னா மியூசிக் வந்து ஃபுல்லாக டமன் போயிட்டே இருக்குது. கூஸ் பம்ப்ஸான சீன்னு சொல்லணும்னா ராஜ்கிரனை வந்து அப்படியே சாமியாக காமிச்சிருப்பாங்க. அந்த சீன் ஒவ்வொன்றும் வந்து சாமியாக எலிவேட் ஆகிருக்கும். அப்புறம் என்ஜாமி கூட வரும் அப்படின்னு சொல்லி அந்த ஆண்டனி தாசனோட வாய்ஸில் வந்து அப்படியே செம கூஸ் பம்ப்ஸாக இருக்கும். டிவோஷனல் ஃபீலிங் வரும் நமக்கு. அப்புறம் என்ஜாமி தந்தானே எங்க ஃபேமிலியோட ஃபேவரட் சாங் அது. அந்த பாட்டும் செமையா இருக்குது. அதே மாதிரி லவ் சாங்கும் செமையா இருக்குது. நித்யா மேனன் வந்து ஒரு அளவுக்கு தான் பண்ணியிருக்காங்க, இருந்தாலும் ரசிக்கலாம். ஆனா வந்து என்ஜாமி பாட்டுக்கு முன்னாடி அந்த டுவேட் சாங் வந்து எனக்கு பிடிக்கல. முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ரிங்டோனே பார்த்தீங்கன்னா என்ஜாமி தந்தானே சாங்கோட சென்டென்ஸ் தான். என் கூட வேலை செய்கிற வரைக்கும் கேட்டேன், ரிங்டோன் வந்து செமையா இருக்குது, எவ்வளோ அர்த்தமா வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த மாதிரி அர்த்தமுள்ள சாங்ஸ் எல்லாம் வந்து செமையா இருந்துச்சு. அப்புறம் கிளைமேக்ஸில் வந்து செம்மையாக இருக்கும். படம் முடியும் போது ஒரு நச்சுன்னு ஒரு ஷார்ட்டை வச்சு படத்தை முடிச்சிருப்பாங்க. அது வந்து அப்படியே அப்பாடா அப்படிங்கிற மாதிரி படத்தை வந்து முடிச்சிருப்பாங்க. எல்லாருமே கை தட்டுற மாதிரி செம்மையாக பண்ணியிருப்பாங்க. ட்விஸ்ட் அப்படி இப்படின்னு எதுவுமே கிடையாது. ஸ்பாய்லர்ஸ்னு படத்தில் எதுவுமே கிடையாது. ட்ரெய்லரில் என்ன காமிச்சிருக்காங்களோ அதுதான் படத்துலையும் காமிச்சிருக்காங்க. நிச்சயமாக கொடுக்கப்பட்ட அத்தனை கேரக்டரையுமே வந்து செம்மையாக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவேன். அப்புறம் என்ன, இந்த படத்தை போய் கண்டிப்பாக ஃபேமிலியோட தேட்டரில் போய் பாருங்கள். உங்களோட 200 ரூபாய்க்கு கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும்னு நாங்கள்லாம் நம்புகிறோம். எங்களோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சொல்கிற மாதிரி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Until then, it's bye from உங்கள் தமிழ் ரசிகன். Bye. Direction. Bye.